மூட நம்பிக்கைங்கிறது நம்ம மேலே திணிக்கப்பட்டது. அது வந்து இயற்கையானது கிடையாது. அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ 1992 அப்போ எனக்கு ஒரு டூ வீலர் ஒன்று வாங்க தேவைப்பட்டது. அப்போ இந்த M80ன்னு ஒரு வண்டி, அதோட விலை வந்து 9800 புதுசு. இது வாங்கிறதுக்காக அந்த கும்பகோணத்தில் இருக்க அந்த பஜாஜ் கம்பெனிக்கு போனேன். போய் அந்த மேஜையில் ஒரு 10,000 வச்சு எனக்கு ஒரு M80 வேணும் அப்படின்னு. அவர் அந்த ஓனரோட பையன் என்ன பண்ணிட்டாரு, இப்படி கேலண்டரை பார்த்தார். யமகண்டமாக இருக்கே அப்படின்னார். யாருக்குன்னு கேட்டேன். என்னங்க யாருக்குன்னு கேட்குறீங்களா? யமகண்டம்னு சொன்னீங்களா? உங்களுக்கா, எனக்கா, பணத்துக்கா, வண்டிக்கா, யாருக்கு யமகண்டன்னு? இல்லைங்க 10/12 யமகண்டம்னார். சரி நாளைக்கு எப்போ யமகண்டன்னு? கேலண்டர் திருப்ப போனார். சொல்லுங்கன்னு. ஏன்னா யமகண்டம் இருக்குன்னா சொல்லணும். இன்றைக்கி புதன்கிழமைனா நாளைக்கு வியாழக்கிழமைன்னு ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறோம். அப்போ இந்த யமகண்டம் ஆகலாம் பொய்யுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஃபோன் பில் அடிச்சுது. அப்போலாம் 92ல் செல்ஃபோன் இல்லை, லேண்ட்லைன் ஃபோனில் கையை வைக்க போனாரா, நான் ஃபோனை பிடிச்சி இப்படி அமுத்தி விட்டேன். ஏங்கன்னார். யமகண்டம் ஃபோன் பேசக்கூடாது அப்படின்னு. ஐயோ எங்கள் அப்பா ஃபோனாக இருக்கேன். அப்போ உங்கள் அப்பாவுக்கு யமகண்டம்லாம் எனக்கு மட்டும் தான் யமகண்டம், ஏன் அப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் ஃபோனை எடுக்கல வச்சுங்க. அப்புறம் செக்கில் கையெழுத்து போட போனார். யமகண்டம் செக்கிலலாம் கையெழுத்து போடாதீங்க அப்படின்னு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னாரு. ஏங்க இங்கே உட்காந்துட்டு பையங்களாம் ஒழுங்காக வேலை செய்கிறானான்னு பார்க்குறீங்க, வர கஸ்டமரை அட்டன் பண்ணுறீங்க, ஃபோன் பேசுகிறீங்க, செக்கில் கையெழுத்து போடுறீங்க. இதுக்கு இல்லாத யமகண்டம் நான் வண்டி வாங்கும்போது எப்படி வந்தது? ஏன் இப்படி பழனிக்கே மொட்டை போடுறீங்க அப்படின்னு. உங்கள் பேர் என்னங்கன்னாரு. என் பேர் ராஜன் அப்படின்னு. என்ன இந்துவாக இருந்துட்டு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஏன் இந்துவாக இருந்தால் முட்டாளாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டேன். இந்துவாக இருந்தால் முட்டாளாக இருக்கணுமா? இந்த யமகண்டம் ராகுகாலம்லாம் நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி இருக்கா அப்படின்னு. இல்லை நான் அதை நம்புகிறேன் அப்படின்னாரு. நம்புறீங்கல்ல, அப்போ 10:30 கடையை சாத்தி 12 திறக்க வேணாம் தானே, ஏன் திறந்துட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கடையில் வேலை செய்கிற அந்த 40 பேரையும் கூப்பிட்டு என்ன ஒரு 1/2 மணி நேரம் ஏதாவது பேசுங்கன்னாரு. தந்தை பெரியார் கருத்தை தான் பேசினேன். இந்த யமகண்டம் ராகுகாலம்லாம் நம்மளை ஏமாத்துறத கண்டுபிடிச்சது. நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்க போவீங்க, இன்றைக்கி அஷ்டமி நவமி, நாளைக்கு வாங்கிக்கலான்னு வைப்பீங்க. அந்த காசு உங்களுக்கு செலவாயிடும். நீங்கள் முன்னுக்கு வரக்கூடாது. எந்த ஒரு பாப்பானும் அஷ்டமி நவமியெல்லாம் பார்க்க மாட்டான். ஆடி மாதம் கல்யாணம் பண்ணுவான், ஆடி மாதம் குடி போவான், புரட்டாசி மாதம் கல்யாணம் பண்ணுவான், ஆவணி மாதம் பண்ணுவான். நான் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கன்னு சொன்னேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. பணத்தை எடுத்துக்கிட்டார். அப்போ பக்கத்தில் வந்து தாசரதின்னு சொல்லி ஒரு TVS 50, அவங்க பிராமணர்கள். நான் சொன்னேன், இப்போ நீங்கள் யமகண்டங்கிறீங்க, நான் பக்கத்தில் வாங்க 8250 TVS 50. இப்போ அந்த 10,000 அவர்கிட்ட கொடுத்து TVS 50 கேட்குறேன். அவர் ஐயர் தான். அவர் வந்து இப்போ யமகண்டம்னு சொன்னால் அந்த சாவரை மட்டும் பாதி மட்டும் அடிச்சுக்கிறேன். டக்குனு தூக்கி பணத்தை உள்றா போட்டார். அப்போ தெரிஞ்சுக்கிட்டார். நான் சொன்னேன் இதுதான் தேவை, பிஸ்னஸ் தான் தேவை. ஏன்னா அவன் கண்டுபிடிச்சிருக்கான், நம்ம தான் கடைப்பிடிக்கிறோம் தான், அவங்க யாரும் கடைப்பிடிக்கல அப்படின்னு. வண்டி எடுக்கும்போது ராகு காலம் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணார், ராகு காலமாக இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன் காலையில் சொன்னதாங்க நான் திரும்ப சொல்லணும், வண்டிக்கா எனக்கா உனக்கான்னு வேணாம் அப்படின்னு. அப்போ அந்த பையன் என்ன பண்ணிட்டான், அந்த வீலு கட்டியில் ஒரு எலுமிச்சம்பழம் கொண்டு வச்சான். தம்பி இது ஏன் இங்கே வைக்கிறீங்க அப்படின்னு. இல்லை இவர் சொன்னார், அந்த ஓனரோட பையன் சொன்னார், இந்த எலுமிச்சம்பழத்து மேலே ஏற்றி விட்டு நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகாது, விபத்து நடக்காதுன்னாரு. ரொம்ப நல்லது, நீங்கள் அப்படி ஏற்ற மாதிரி செவுத்துட்ட நில்லுங்க, நான் எலுமிச்சம்பழத்தை ஏற்றி உங்கள் மேலே ஏற்றுறேன், ஏறுதா இல்லையா பார்ப்போம் அப்படின்னு. என்னங்க ஒரே வில்லங்கமாக இருக்குனாரு. சரி நான் நிற்கிறேன், நீங்கள் ஏற்றுங்க. ஏன் ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு இவ்வளோ பவர் இருந்தால் அப்போ டிராஃபிக் போலீஸுக்கு என்ன தான் வேலை? இங்கே கோடிக்கணக்கான ரூபா சம்பளம் கொடுத்து மூளைக்கு மூளை சிக்னல் லைட்டு போட்டுக்கிட்டு லெஃப்ட்டில் போ ரைட்டில் போட்டுருக்க போலீஸை வீட்டுக்கு போக சொல்லாமே. ஆளுக்கு ஒரு எலுமிச்சம் நான் ஃப்ரீயாக தரேன், 92 ஒரு எலுமிச்சம் ஒரு 20 பைசா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கும்பகோணத்தில் விற்கிற அத்தனை வண்டிக்கு நான் எலுமிச்சம் ஃப்ரீயாக தரேன், ஆனால் ஒரு டிராஃபிக் போலீஸ் கூட இருக்கக்கூடாதுன்னு அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறமா சிந்திக்க ஆரம்பிச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. இது முடிஞ்சு போச்சுங்க. வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2-3 வருஷம் கழித்து அவங்க அப்பா வந்து என் பட்டறைக்கு வந்தார். அவங்க வீடு பேர் லக்ஷ்மி கார்டன், கும்பகோணத்தில் அந்த மெயின் ரோட்லேயே இருக்குது. நல்ல பெரிய பங்களா, ஒரு பல ஏக்கர் நிலத்துலன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்தார், தம்பி வீட்டுக்கு ஒரு லட்சுமி சிலை வேணும் அப்படின்னாரு. செஞ்சிடலாண்ணே அப்படின்னு 2 அடி உயரத்தில் கேட்டார். அப்புறம் மெழுகு மாடல் செஞ்சிட்டோம். மெழுகில் மாடல் செஞ்சுட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் மெழுகு மாடல் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து பாருங்கள், ஓகே சொன்னீங்கன்னா மோல்டு பண்ணி ஊற்றிடலான்ட்டு. வரும்போது அவர் மாவனையும் கூப்பிட்டு வந்தார். யார், நான் அந்த யமகண்டம் பற்றி பேசினேன் பாருங்க, அவர் அப்பாவோட வந்துட்டார். அவர் வந்துட்டு அண்ணா இது உங்கள் பட்டறையா அப்படின்னாரு. ஆமாங்க என் பட்டறை தான் அப்படின்னு. நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்களா, அன்னையிலேருந்து நான் யமகண்டம் ராகுகாலம் பார்க்கலீங்கன்னாரு. ரொம்ப நன்றிங்க, கையை கொடுங்க, இதுதான் எங்கள் கொள்கை. இந்த இல்லாதெல்லாம் நீங்கள் பார்க்காதனால ஒன்று வீணாக போட மாட்டேங்குதுலாம் எவனோ நம்ம மண்டலை ஏற்றினது. இன்றைக்கி அமெரிக்காவில் கிடையாது, ஜப்பானில் கிடையாது, சவுதி அரேபியாவில் கிடையாது, உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத முட்டாள்தனம்லாம் இங்கே தான் இருக்குது. கேலண்டர் வரைக்கும் வந்துட்டான் அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. அவங்க அப்பா வந்து லட்சுமி சிலை ஊற்றியாச்சு, பாலிஷ் பண்ணியாச்சு, டெலிவரி எடுக்கணும். வந்தார். வந்துட்டு முகத்தை அப்படி பார்த்தார். என்கிட்ட சொன்னார், தம்பி இந்த முகத்தில் நீங்கள் கை வைக்கல போல இருக்கே அப்படின்னாரு. ஏன்னா என்னென்ன பிரச்சனை அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் சிரிச்சா மாதிரி தான் நல்லாயிருக்குங்க அப்படின்னாரு. ஏதோ செஞ்சிடறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு வெற்றும் எடுத்து இந்த பக்கம் அப்படி கொஞ்சம் குழியாக வெட்டி
சிரிக்கிற மாதிரி பண்ண உடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போயிடுச்சு. போரும் அருமையாக இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் அதை தொட்டு கும்பிட்டுட்டு சும்மா இருந்திருக்கலாம். என்ன தெரியுமா சொன்னார், உங்கள் கையில் நல்லா தொழில் இருக்குது, புத்தி தான் கோளாறாக இருக்குது அப்படின்னாரு. என்னென்ன கோளாறு அப்படின்னு. இல்லை இவ்வளோ அருமையாக செத்த நேரத்தில் அதை சிரிக்க வச்சுட்டீங்க, ஆனால் நாத்திகம் பேசுகிறீங்களே அப்படின்னாரு. நான் சொன்னேன், மூளை உங்களுக்கு தானே கோளாறு அப்படின்னு. எனக்கு என்ன கோளாறுனாரு. அடவு பிடிச்ச அண்டா குண்டாலாம் நீங்கள் தானே கொண்டாந்தீங்க, உங்கள் கண்ணுக்கு இருக்க தானே உருக்கி ஊற்றுனேன். நீங்கள் கும்பிட்ட இப்போ அண்டா குண்டா தானே, நான் என்ன பண்ணியிருக்கேன், அதுக்கு 2 கால் 2 கை ஒரு தலை வச்சுருக்கேன். இப்போ அதை நீங்கள் கும்பிட்டீங்க. இதே இந்த பித்தளையை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் கும்பிட்டுருந்தா உங்கள் வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களை கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துருப்பாங்க. அப்பாவுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு, பித்தளை பாத்திரத்தெல்லாம் கும்பிடுறாருன்னு அப்படின்னு சிரிக்க ஆரம்பித்தார். சரி போயிட்டு வரேங்கன்ட்டார். போகும்போது சொன்னார், இன்னொரு 4 நாள் கழித்து கண் திறக்கணும், அவசியம் வாங்கினார். அவசியம் வந்துடுறேன். என்னென்ன ஏன்னு கேட்டிங்கன்னா, வேறு யாராவது போய் 1.5 கண்ணு மாதிரி திறந்துட்டாங்கன்னு வைங்க, என் பேர் கெட்டு போயிடும். பார்க்குறவங்களாம் சிலைய முகத்தை தான் பார்ப்பாங்க, யார் கை எப்படி இருக்குது காலை எப்படி இருக்குன்னா பார்க்க மாட்டாங்க. இப்போ 1.5 கண்ணா திறந்துட்டான்னா கும்பிட்டு வந்துடுறேன்னுட்டு அவர் சொன்ன தேதி காலை 4 மணிக்கு போகிறேன். அந்த பங்களாலேருந்து தீ பிடிச்ச மாதிரி புகை வெளியே வருது, குப்புன்னு வருது. உள்ள போனால் ஒரு இந்த வேப்பங்குச்சி ஆலங்குச்சி அரசங்குச்சியெல்லாம் போட்டு ஓமகுண்டன்னு சொல்லி நெய்யை தூக்கி ஊற்றி ஞாபகம் வளர்த்துட்ருக்காங்க. அதில் ஒரு ஆள் அந்த பாப்பான் வந்து சிறு வயசு பையன், அவன் எனக்கு நல்லா தெரிஞ்சவன். நான் உள்ளே போகும்போது அவன் காலையில் 4 மணிக்கு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹனி பாட்டில் இருக்கும் பார்த்துருப்பீங்க, இப்படி கூட இருக்கும். அதில் இந்த மாட்டு மூத்திரத்தை வச்சுக்கிட்டு கிரிமினலை பாருங்கள், தேனும் மாட்டு மூத்திரமும் கிட்டத்தட்ட ஒரே கலராக இருக்கும்ட்டு இந்த வாங்குகிற மக்கள் தேன் நினைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஸ்பூனில். நான் போய் நின்று வேடிக்கை பார்க்கவும், ராஜன் சார் நீங்களும் கொஞ்சம் வாங்கிக்கங்க அப்படின்னா. நான் சொன்னேன், அது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டேன். பஞ்சகவியம் அப்படின்னா நீ குடி அப்படின்ட்டு. நீ குடிக்கும் ஒரு இந்த பஜாஜ் ஓனருக்கு கோவம் வந்துருச்சு. தம்பி அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், அண்ணா உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பாட்டிலோடு வாங்கி குடிங்க, நான் ஒன்றும் ஏன் குடிக்கிறீங்க கேட்க மாட்டேன். ஆனால் நான் மாட்டு மூத்திரம் குடிக்கிற பய கிடையாது, நான் 6 அறிவுள்ள மனிதன் அப்படின்னு. இது அந்த சேதுக்கு வந்து ரொம்ப கோவம் ஆயிடுச்சு, என்னடா இப்படி பண்ணிட்டானேன்னு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த கண் திறக்கிறது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. இங்கே 2 கோடு போடுறது தான். அதை சும்மா அவனுங்க என்ன கண் திறப்போலான்னு சொல்லி தான் அகாஜுகா வேலை தானே. திருக்கல்யாணம் பண்ணுற மாதிரி தான். 2 பொம்மை கல்யாணம் பண்ணுறானுங்களாம் வருஷம். நீங்களாம் இப்போ வருஷம் கல்யாணமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. வருஷத்துக்கு வாழ்க்கையில் ஒரு தரம் தானே கல்யாணம் பண்ணுவான். வருஷம் கல்யாணமாக புள்ள பக்காது இந்த சாமி, அது வேறு வேடிக்கை. எல்லாம் 2 பொண்டாட்டி குழந்தை இருக்காதுன்னு வச்சுங்க, அதுக்கு போயிடுவோம். இவன் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை வேட்டி துண்டு ஒரு 1000 ரூபா பணம் வச்சு ஒழுங்காக இந்த ஆள் என்கிட்ட கொடுத்துருக்கலாம். இந்த ஐயரை கூப்பிட்டு, சுவாமி இதை ராஜன்கிட்ட கொடுங்கன்னாரு. சரி இந்த பையலாவது வாங்கி என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல. அவன் சொல்லிட்டான், ராஜன் இவ்வளோ அருமையாக செஞ்சுருக்கீங்க, அந்த முகம் மட்டும் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி செஞ்சா என்னான்னு கேட்டான். இவர் பட்டையில் என்ன சிரிக்க வைக்க சொன்னது, நான் அதை சிரிக்கிற வச்சேன்னா இவனுக்கு தெரியாதுல்ல. நான் சொன்னேன், சேது இப்போ வந்து இதுக்கு நீ உயிர் வரவழைக்க போகிற, இந்த மாதிரி எதிர்த்த மாதிரி பாத்ரூம் இருக்குது, இந்த சாமி நேராக போய் பாத்ரூமில் அது வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாளையிலேருந்து இவர் கணக்கெல்லாம் இந்த அம்மன் தான் உட்காந்து எழுத போகுது, இவ்வளவு திறமை இருக்கிற நீ அதை ஒரு கிச்சி மந்திரம் சொல்லி சிரிக்க வையேன் அப்படின்ட்டு. இந்த சுற்றி ஒரு 40-50 பேர் சொந்தக்காரங்களாம் வந்திருந்தாங்க பாருங்கள், அத்தனை பேரும் கொள்ளுன்னு சிரித்தாங்க. அவனுக்கு கடுப்பாயிடுச்சு. நான் ஒன்று அவர்கிட்ட போயிட்டு வரேன், என்ன வராதிங்க, இனிமேல் இந்த பக்கமே வராதிங்க போங்க அப்படின்ட்டார். ஏன்னா கிச்சி மந்திரம் சொல்லி சிரிக்க வைக்க வர்றாரு, வேடிக்கை பாருங்கன்னுட்டு வந்து. தோழர்களை நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள், அந்த சிலை எப்படி செய்யறதுன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு என்ன தெரியும்னா, நம்மளை மாட்டு மூத்திரம் குடிக்க வைக்க தெரியும். அப்போது உயிரே வரவழைக்கிறாங்க. நான் நீ சிரிக்க வையேன்னு சொன்னேன், என்ன அது தப்பு? ஒரு உயிர் வரவழைக்கும் போது சிரிக்க வைக்க முடியாதா? இந்த மாதிரி அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நம்மளை ஏமாற்றிட்டு தான் இருக்கான், நாம் ஏமாந்துக்கிட்டு இருக்கோம். இதை எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள். இப்போ வந்து முருகனை திருட்டு போயிடுச்சுன்னா முருகன் பொண்டாட்டிட்டு போய் அவன் கேட்கறதில்ல யார் வந்து அவன் புருஷனை தூக்கிட்டு போனாங்கன்னு, காவல்துறைக்கு தான் போகிறான். யாரும் தெரியல, போட்டோ உடச்சி சிலையை திருடிட்டு போச்சுதுன்னா காவல்துறை அதிகாரிகள் அந்த மோப்ப சக்தி உள்ள நாயை கொண்டு வந்து அதுக்கு கோயிலுக்குள்ளே போய் மோந்து பார்த்து திருட்டு போய் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்குது. எதை? சர்வ சக்தி உள்ள கடவுளை சாதாரண ஒரு மலம் திங்கிற நாய் கண்டுபிடிக்குது. அது போலீஸ் நாய்க்கு மலம் கொடுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம், அதனுடைய பழக்கம் அதுதானே. அப்போது இந்த கடவுளுக்கு சக்தி இருக்குது, இதை கும்பிட்டா உங்களுக்கு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முழுக்க ஏமாத்து வேலை. எந்த கடவுளும் கிடையாது. உண்மையிலுமே இதுக்கெல்லாம் பலன் இருக்குன்னா அவங்களே கும்பிட்டுட்டு இருப்பாங்களே. ஏன் நமக்காக புரோக்கர் வேலை பார்த்துட்டு அவங்க இருக்காங்க. இப்போ நீங்கள் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்றீங்க, அந்த சாமி வந்து உங்களை தொடக்கூடாதுன்னு பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்ல தடுக்கலையே. அதே சாமி தானே கோவிலில் இருக்குது. வீட்டில் இருக்கிற அதே முருகன் தான் அங்கே இருக்குது. நீங்கள் வீட்டில் எப்படி தமிழில் வேண்டுவீங்க, என் குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும், புள்ள நல்லா படிக்கணும், பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் வேண்டுவீங்க. அதே தான் கோவில்லையும் வேண்டுவீங்க. ஆனால் சாமிக்கு தமிழே கூடாதுங்கிறான், சமஸ்கிருதம் தெரியுங்கிறான். சரி இவன் சமஸ்கிருதம் படிச்சிருக்கான், ஆனால் இவனும் சமஸ்கிருதம் படிக்கலை. சும்மா அந்த அந்த பழக்கத்தில் வருது பாருங்க, அதை கற்று கலப்பழக்கம் தவக்கலை கத்துற மாதிரி கத்துவானே தவிர இது 1945
அவர் மாப்போசி பொண்ணு கல்யாணத்துக்கு மந்திரம் தெரிஞ்ச ஐயரை தேடினப்போ கிடைக்கல. 45 வெள்ளைக்காரங்காலத்தில் அவர் வந்து வைதிக முறைப்படி தான், அவர் பெரியாருக்கு ஆப்போசிட்டாகவே இருப்பார் மாப்போசி. அப்போ வைதிக முறைப்படி தான் திருமணம் பண்ணணும்னு ராஜாஜி சொன்னதுனால மந்திரம் தெரிஞ்ச ஐயர் யாரும் பார்க்கும்போது யாருமே இல்லை, எல்லாம் டுபாக்கூர் ஏமாத்துக்காரன் 45லேயே முடிவாயிடுச்சு. அப்புறம் உங்களுக்கு தெரியும், கல்யாண வீட்டில் கருமாதி மந்திரம்னு சொல்லி உதவாயின கதையெல்லாம் நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு என்ன காரணத்தோழர்களே, இந்த விஷயம் சிந்திச்சு பாருங்கள். நம்மளை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் யமகண்டம், ராகு காலம், குளிகை காலம், நல்ல நேரம், கெட்ட நேரம், பஞ்சாங்கம், 4 பஞ்சாங்கம், இந்த பஞ்சாங்கத்தில் நல்ல நேரம் போட்டுருப்பான், அதில் கெட்ட நேரம் போட்டுருப்பான். வாராசூலைனா கிழக்க போகாத மேற்க போகாத அப்படின்னு 7 நாளைக்கு 7 திசை போட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி முடியுமா? ஒரு 2 வீலர் எடுத்து நம்ம எங்கெங்கே சுற்றுறோம். வாராசூலையை பார்த்துட்டு நீங்கள் மேற்க போகக்கூடாதுன்னு வீட்டில் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதனால் காலத்தின் தேவை நிறையா இருக்குது. நமக்கு இன்றைக்கி குறுகிய வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த குறுகிய வாழ்க்கை ஒரு 6 அறிவுள்ள மனிதனாக வாழணும். நீங்கள் அப்படியே தந்தை பெரியாரை ஏற்றுக்கணும், கருப்பு சட்டை போடணும், கடவுள் இல்லை சொல்லணுங்கிறது சிந்தனை கிடையவே கிடையாது. ஏமாத்துறவன்ட்டு ஏமாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் சொல்லணும். நன்றி.